வணக்கம். கலை, சேவை, தலைமைத்துவம் இந்த 3 விஷயத்தையும் ஒரு சேர தன்னோட வாழ்க்கை பயணமா மாத்திக்கிட்ட ஒரு இளையரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட டிஜிட்டல் ஆவண காப்பகத்திலிருந்து இதோ உங்களுக்காக ரேசிகா சயந்தனோட எழுச்சியூட்டும் கதை. அழகுடன் நடனமாடும் கலைஞர், நோக்கமுள்ள தலைவர், கருணையால் உந்தப்பட்ட இளையர். கேட்கவே இவ்ளோ அழகா இருக்கு இல்லையா? ஆனா இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, ஒருத்தரோட முழு வாழ்க்கை பயணத்தையும் இது காட்டுது. வாங்க அந்த பயணத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, முதல்ல அவரோட கலை பயணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். 20 வருஷம் யோசிச்சு பாருங்க, இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. பரதநாட்டியத்து மேல ரேசிகாவுக்கு இருந்த தீராத காதலோட கதை தான் இது. 5 வயசுல ஆரம்பிச்ச அந்த கலைப்பயணம் ஆலய மகா உற்சவம், கலா உற்சவம், நட்புன்னு பல பெரிய மேடைகள்ல அவங்கள ஜொலிக்க வச்சது. இந்த நீண்ட பயணத்தோட உச்சக்கட்டம் 2025ல நடந்த அவரோட அரங்கேற்றம். அரங்கேற்றம்னா சும்மா ஒரு டான்ஸ் ஷோ கிடையாதுங்க. ஒரு கலைஞர் அவங்க குருவோட வழிகாட்டுதல்ல முழுசா தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு பெரிய சாட்சி அது. 20 வருஷ உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மகுடம். ஒரு பக்கம் கலைனா இன்னொரு பக்கம் சேவை. ரேசிகாவோட மனசு இது ரெண்டுக்குமே இடம் கொடுத்தது. ஸ்கூல்ல ஆரம்பிச்ச அவரோட சேவை பயணம் எப்படி உலகம் முழுக்க பரவுச்சுன்னு பார்க்கலாமா? சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணம் ஸ்கூல் படிக்கும்போதே ரொம்ப ஆழமா விதைக்கப்பட்டிருக்கு. ரோசித் ஸ்கூல்ல ஹெல்த் கவுன்சில்ல ஆரம்பிச்சு, அப்புறம் சீடார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியோட செஞ்சிலுவை சங்கத்துல வாரண்ட் ஆஃபீஸர் வரைக்கும் போயிருக்காங்க. இதெல்லாம் வெறும் பதவிகள் மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் எய்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு எவ்வளோ முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல லீடரா வர்றதுக்கு அடித்தளமா இருந்துச்சு. அவங்களோட சேவை மனப்பான்மைக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். சிங்கப்பூர்ல மட்டும் இல்லங்க, இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியான்னு பல நாடுகளுக்கு அவங்களோட உதவி போய் சேர்ந்திருக்கு. அங்க இருக்கிற கஷ்டப்படுற குழந்தைங்களுக்காக டொனேஷன்ஸ், ரீடிங் செஷன்ஸ், சாப்பாடு கொடுக்கறதுன்னு பல வழிகள்ல அவங்க சேவையை செஞ்சிருக்காங்க. 2024 இந்த வருஷம் அவரோட இந்த தன்னலமற்ற சேவைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் காத்துட்டு இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில இது ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, அதுதான் தேசிய இளையர் சாதனையாளர் வெள்ளி விருது. இது எதுக்கு கிடைச்சதுன்னா, கேரளால இருக்கிற தாய் மற்றும் குழந்தை அறக்கட்டளை அனாதை இல்லத்துல அவங்க செஞ்ச சேவைக்காக. யோசிச்சு பாருங்க, அவரோட உழைப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு கௌரவம் கிடைச்சிருக்குன்னு. ஒரு பக்கம் கலையில கத்திக்கிட்ட ஒழுக்கம், இன்னொரு பக்கம் சேவையில கிடைச்ச அனுபவம். இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும்? ஒரு அற்புதமான கருணையுள்ள தலைவர் உருவாவாங்க. ரேசிகா எப்படி இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம பண்பாட்டையும் சமுதாயத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா மாறினாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் செயின்ட் ஆண்ட்ரூஸ் தொடக்க கல்லூரியில இன்னும் பிரகாசமா தெரிஞ்சது. பாருங்களேன், மூத்த குடிமக்களோட சேர்ந்து சேவை கற்றல் நாள், நம்ம தெருக்களை சுத்தமா வச்சுக்க சுத்தமான தெருக்கள் முயற்சி, அப்புறம் சக மாணவர்களுக்கு மென்டாரா இருக்கிறதுன்னு பல விஷயங்களை முன்னி நின்னு செஞ்சிருக்காங்க. 2022 இது அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அப்போதான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்துல சேர்றாங்க. இதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலை, சேவை ரெண்டையும் ஒரே இடத்துல ஒன்னா செய்யறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சது. இளையர் மன்றத்துல அவங்களோட பங்களிப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் சிங்கப்பூர் தமிழர் 200 வெளியீட்டு குழுல இருந்து நம்மளோட கலாச்சாரத்தை பத்தி ரிசர்ச் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் புற நடவடிக்கைகள் குழு மூலமா நேரடியா சமூக சேவையிலையும் இறங்குனாங்க. பாத்தீங்களா எப்படி அறிவையும் சமூக அக்கறையும் அழகா இணைச்சிருக்காங்கன்னு? இது ஒரு செம்ம காம்பினேஷன் இல்லையா? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் ரேசிகாவோட சாதனைகள் மட்டும் இல்லைங்க. அவரோட பயணம் நமக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. அவரோட வாழ்க்கையோட அடிப்படை கொள்கை என்னவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ், இதுதான் அவங்க பயணத்தோட அஸ்திவாரம். டான்ஸ் மூலமா கிடைச்ச மன உறுதியும் உடல் உறுதியும், சமூக சேவை மூலமா கத்துக்கிட்ட கருணையும் விடாமுயற்சியும், இது ரெண்டும் சேர்ந்துதான் அவங்களுக்கு எந்த ஒரு சவாலையும் சந்திக்கிற சக்தியை கொடுத்திருக்கு. இதுதாங்க உண்மையான மீள்திறன். கலை, சேவை, தலைமைத்துவம், இவ்ளோ சின்ன வயசுல எப்படி ஒருத்தரால இத்தனை விஷயங்கள்ல முழு அர்ப்பணிப்போட இருக்க முடியுது? நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எது அவங்கள இப்படி ஓட வைக்குது? அதுக்கான பதில் இந்த ஒரு அழகான பழமொழியிலே இருக்கலாம். பரிசோதனை மனதை வலுப்படுத்தும். ஆமாங்க, புதுசா முயற்சி செய்யறதும் சவால்களை பார்த்து பயப்படாம முன்னாடி போறதும் தான் ரேசிகா மாதிரி இளையர்களை உருவாக்குது. அவங்களோட கதை நம்ம சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டி மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.